மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி கேசரி பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். நான் செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆறினாலும் கெட்டி ஆகாதுங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு அடி கனமான வானொலி இல்லைன்னா குக்கர் பேஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து லைட்டா வறுத்துக்கோங்க. லைட்டா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்து வறுத்துக்கோங்க. அந்த நெய்ல இருந்து தனியா எடுத்து வச்சிருங்க. இந்த வறுத்த முந்திரி திராட்சையோடவே நீங்க ரவையும் சேர்த்து வறுத்து கேசரி பண்ணலாம். ஆனா முந்திரி திராட்சை கடைசியா சேர்க்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்ல ஒரு சின்ன கப்ல 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இது வறுக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு அடுப்புல நான் எந்த கப்ல எந்த அளவு ரவை எடுத்தனோ அதே அளவுக்கு 3 பங்கு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேங்க. அந்த பக்கம் அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அந்த கொதிக்கிற தண்ணியை தூக்கி இதுல ஊத்துங்க. கொதிக்க வைக்காம தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா ரவை கட்டி கட்டி ஆயிருங்க. அதனால நல்லா கொதிக்க வச்சு ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரவை கட்டியே ஆகாது. ஒரு தடவை கலந்து வச்சுட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க, ரவை வேகட்டும். அதுக்குள்ள நான் எடுத்த கப்ல ஒரு 2 மடங்கு, அதாவது நான் 3/4 கப் எடுத்தேன், கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு நரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. மாம்பழம் தோல் இல்லாம நல்லா கட் பண்ணி விழுதா அரைச்சு வச்சுக்கலாம், தண்ணி ஊத்தக்கூடாது. இப்ப ரவை பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. மூடி ஓபன் பண்ணிட்டு கலந்து பாக்குறேன், தண்ணி சுத்தமா வத்திருச்சு, ரவையும் வெந்திருக்கு. நான் எந்த கப்ல ரவை எடுத்தனோ அதே கப்ல அதே அளவு சர்க்கரை எடுத்து இப்ப சேர்த்திருக்காங்க. 1:1 ரேஷியோல சர்க்கரை சேர்த்திருக்காங்க. சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே கொஞ்சம் நல்லா இலகி வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாம்பழம் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த விழுதை சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்தி அந்த மிக்ஸி ஜார்ல கலந்துட்டு இதோட ஊத்திக்கலாம். தண்ணி நிறைய ஊத்திட்டோம்னா வத்தி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால இப்ப அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கங்க. இப்ப நம்ம சர்க்கரை போட்டதுமே இலகி வந்துச்சு பாருங்க, அது கொஞ்சம் கெட்டி ஆகணும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு கிளறி விட்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நான் எடுத்த கப்ல 1/4 கப்புக்கும் கம்மியா சன்ஃபிளவர் ஆயில் சேர்க்கிறேங்க. இப்ப ஆயில் சேர்க்கிற பர்பஸ் என்ன அப்படின்னா, நெய்னா உங்களுக்கு ஆறினதுமே கெட்டி ஆயிரும், எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு ஆறினாலும் கெட்டி ஆகாதுங்க. இந்த எண்ணெய் முழுவதுமா இந்த கேசரி உள்ள இழுத்துக்கிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதே அளவுக்கு நெய் கடைசியில சேர்க்கிறேங்க. இப்ப நெய் கடைசியில சேர்க்கும் போது பாருங்க அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த நெய் மிதந்துட்டு வருது. இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நல்லா உள்ள இழுத்துட்டு பாத்திரத்துல ஒட்டாம வருங்க. இதுதான் பதம். இப்ப கேசரி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமா ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா கேசரி ரெடி ஆயிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது அடி கனமான கடாயின்றதுனால அப்படியே மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும். கேசரி சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிரும். அப்படியே நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். இது ஆறினாலும் உங்களுக்கு கெட்டி ஆகாது, ஏன்னா நம்ம நெய் மட்டும் ஊத்தி இருந்தோம்னா ஆறினா ரொம்ப கெட்டி ஆயிரும். ஆயில் ஊத்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நான் கடைசியில நெய் ஊத்தின பாருங்க, அதே மாதிரி இன்னொரு மடங்கு நெய் ஊத்திட்டீங்கன்னா போதும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.